அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் திருப்பெயரால் என் சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மது வ நஸ்தஈனு மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة. தொழுகை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம மறுமை நாளில் நம்ம இறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டின் தொழுதியா இல்லையா தான். பட் அது இம்பார்ட்டண்டான டாபிக் நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. திக்ருனா நம்மளோட சுன்னா, அதுவும் இம்பார்ட்டன்ட் டாபிக், அதுவும் நம்ம பார்க்க போகிறதில்ல. தர்மம் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அது தர்மம் செஞ்சால் நிறையா பாவத்தை மன்னிச்சிருவோம் அல்லாஹ், அதுவும் இம்பார்ட்டன்ட். பட் நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்ம என்ன பார்க்க போகிறது துவா நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அல்லாவை ப்ரைஸ் பண்ணோம். அல்லாஹ் ப்ரைஸ் பண்ணுறேன்னா என்னது? அல்லாவை புகழ்றது. அல்லாஹ் எப்படி புகழலாம்? அல்லாஹு அக்பர், நீ மிகப்பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ், நீ எனக்கு போதுமானவன். சுபஹான் அல்லாஹ், நீ கருணை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் புகழணும் ஃபஸ்ட்டு. செகண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்ம ஸலவாத் சொல்லணும். தேர்டு, ஃபர்கிவ்னஸ், நம்ம பாவங்களை கேட்கணும். யா அல்லாஹ், இந்த தப்பு நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கணும். நம்ம துவா பண்ணுற முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த 3 விஷயம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வேண்டியதை கேட்டுக்கலாம். நம்ம வேணும் இது எப்படி கேட்கணும்னா, யா அல்லாஹ் அந்த 3 விஷயம் கேட்டதுக்கப்புறம், யா அல்லாஹ் எனக்கு காத்தா, ஒரு வீடு தா அப்படின்னு கேட்குறத, யா அல்லாஹ் எனக்கு இந்த காரில் எனக்கு பரக்கத்தா, இந்த வீட்டில் எனக்கு ஒரு பரக்கத்தா, எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதுக்கப்புறம் இவன் கேட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி கார் வேணும், வீடு வேணும்ன்ட்டு. ஒரு 3 மாதம் கேட்டுட்ருக்கோம். அந்த 3 மாதம் கேட்டு அல்லாஹ் ஒன்றுமே தரலன்னா, நீ தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்கிறத விடக்கூடாது. நம்ம நெவர் கிவ் அப், கேட்டே இருக்கணும். அல்லாஹ் ஒரு டைம் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அல்லாஹ் தர வேண்டிய நேரத்தில் கன்ஃபார்ம் தருவான். அதனால் நம்ம விட்டுறக்கூடாது. எதுக்கு துவா பண்ண அதான் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணுறான். ஒன்று, நம்ம துவா கேட்டது இப்போ துனியாலே கிடச்சிடும். செகண்டு, மறுமையில் அதுக்கு என்ன நன்மையோ அது கிடச்சிடும். தேர்டு, நம்மளோட பாவம் மன்னிக்கப்படும். இந்த 3 விஷயம் நம்ம துவா பண்ணால் ப்ராஃபிட் தானே தவிர நம்ம துவா பண்ணுறதுனால எதுவுமே இழக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம துவா பண்ண மேலே, யா அல்லாஹ் உனக்கு முடிஞ்சால் எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடு, யா அல்லாஹ் உனக்கு முடிஞ்சால் எனக்கு காத்தா, அப்படி கேட்கக்கூடாது. என்ன முடிஞ்சால் ஒரு ஒரு திணிக்கோண்டு ஒரு ஹார்ட் வச்சு, ஒரு லிவர் வச்சு, நர்வ்ஸ் சிஸ்டம் வச்சு, நிறையா திணிக்கோண்டு என்னென்னமோ எல்லாம் வச்சுருக்கான். அவன் நல்லா சொன்னால் நடந்துடும். அதனால் எல்லாம் முடிஞ்சால் எனக்கு அதுத்தா, முடிஞ்சால் இது தான், எல்லாம் நினச்சா சொன்னால் ஆயிரும். அதனால் அல்லா கிட்ட உரிமையான கேட்கணும். யா அல்லாஹ் எனக்கு நீ வீடு தர, யா அல்லாஹ் எனக்கு நீ கார் தர, எல்லாம் கம்பல் பண்ணி போகிறத கேட்கணும். ஸோ அதை முடிஞ்சால் அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம துவா பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபார்மேட்டுமே இல்லை. தொழுணுன்னா நம்ம ஒது செய்யணும், ஒது செய்யணும், இக்காமத் சொல்லணும், பாங் சொல்லணும், அப்படியெல்லாம் இருக்குது. நம்ம துவா செய்யணுமே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம தூங்க மேல் கேட்கலாம், எப்போ தோணுதோ படுக்க மேல் கேட்கலாம், நடக்க மேல் கேட்கலாம், பைக்கில் போக மேல் பெட்ரோல் கிடையாச்சா, யாரெல்லாம் எனக்கு இப்போ லேசாகிக்குவே இந்த பிரச்சனையா, பைக்கில் போகும்போது ஆம்புலன்ஸ் வருதா, யாரெல்லாம் உங்களுக்கு உடம்பு சரியாகிக்குவே, இந்த டைமில் கேட்கலாம். நடந்து போகும்போது கேட்கலாம், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, இன்றைக்கி தூங்குகிறோம், யாரெல்லாம் நாளைக்குள்ள எக்ஸாமே லேசாகிக்கவே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எந்த துவானாலும் கேட்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் தூக்கி போட்ட மேலே அவங்க கேட்ட துவா, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், யா அல்லாஹ் என்னைய நீ காப்பாற்று. அவங்கள தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தான் ஃபுல்லாக சார்ந்துட்டு இருந்தாங்க. யா அல்லாஹ் நீ எனக்கு போதுமானவன், நீ என்னை காப்பாற்ற. உடனே அல்லாஹ் நெருப்பு கட்டளை விட்டு அதோட சூடான தன்மையை விட செஞ்சான். அது கூலாக இருந்துச்சு. அதனால் அல்லாஹ் கிட்ட நம்ம நிறைய துவா கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க நம்மளுக்கு துவா கற்றுருந்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் நம்ம எதிர்க்கும் போது அல்ஹம்துலில்லாஹி லதி அஹ்யானா பஅதமா வமாத்தனா வலைஹி நுஷூர் அப்படின்னா என்ன? யா அல்லாஹ் உன்னாலே நான் மரணிக்கிறேன், உன்னாலே நான் எந்திக்கிறேன், இதெல்லாம் போகணும் உனக்கே அப்படின்னு சொல்கிறோம். நைட்டு தூங்கும் மேலே அல்லாஹும்ம பிஸ்மிகா அமுது வாஹியா அப்படின்னா என்ன? யா அல்லாஹ் உன் பேரிலே நான் மரணிக்கிறேன், உன் பேரிலே நாளைக்கு எந்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ரெஸ்ட் ரூம் போகும்போது அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் குபூசி வல் கபாயிஸ், யா அல்லாஹ் என்னை ஷைத்தான் கீழ்ந்து என்னை பாதுகாப்புன்னு அர்த்தம். வெளியே வரும்போது யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடலா அப்படின்னு அர்த்தம். பள்ளிவாசலுக்குள்ளே போகும்போது அல்லாஹும்ம மஃப்தலி அவ்வாப ரஹ்மதிக்க,
யாரெல்லாம் அவன் அருள் வாசல் திறப்பாயாக அப்படின்னு அர்த்தம். வெளியே வரும் மேலே அல்லாஹும் இன்னி அசலுக்க மின் ஃபத்லிக்க, யாரெல்லாம் அவன் அருள் கிடச்சிச்சுன்னு அர்த்தம். மழை வரணுமா, அல்லாஹும் மஸ்கினா அல்லாஹும் மஸ்கினா அல்லாஹும் மஸ்கினா, யாரெல்லாம் மழை தானே அர்த்தம். இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, நல்லா பெஞ்சிட்ருக்கு, அப்போ அதுக்குன்னு துவா இருக்குது. அல்லாஹும்ம சையுபன் நாஃபியா அப்படின்னா யாரெல்லாம் பயனுள்ள மழையாத்தா. பயனுள்ள மழைனா என்ன, நிறைய பேர்த்துக்கு மழை பெய்யும் மேலே வெள்ளம் வந்துடும், நிறைய பேர்த்துக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்கும் வீட்டில் இருந்தவங்களுக்குலாம். அப்படி இல்லாமல் பயனுள்ள மழைனா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், மழை ரொம்ப வேகாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதான் பயனுள்ள மழையாத்தா அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம வந்து நிறையா துவா படிச்சிருக்கோம், அது எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. சாப்பிடணும் பிஸ்மில்லா அதில் எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் யாருமே சொல்லி சாப்பிட்றதில்ல. யார் சொல்லி பிஸ்மில்லா நல்லா பேரால் சொல்லாமல் சாப்பிட்ருக்காங்களோ அது சைத்தான் சாப்பிட்ட மாதிரி. அதனால் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை, நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். அப்போ எதுக்கு படிக்கிறோம், யூஸ் பண்ண தானே படிக்கிறோம், சும்மா படித்து என்ன பிரயோஜனம். அதுக்கப்புறம் யார் ஒருத்தவங்க ஆயத்துல் குர்சி உபரியான தொழுகைக்கு அப்புறம் அவங்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் மரணம் தவிர இது எதுவுமே இல்லை. நிறையா பவர்ஃபுல் சின்ன சின்ன பவர்ஃபுல் துவா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே தெரியும், ஃபாத்தியா தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், ஃபாத்தியா சொல்ல நடுவில் ஒரு லைன் வரும். அது என்ன அர்த்தம்னா யாரெல்லாம் நேர் வழியிலே வச்சிருன்னு அர்த்தம். அதை நம்ம சஜிதா போகும்போது கேட்கணும். நான் சொன்ன இந்த 3 விஷயம் இந்த துவா கேட்க மேலே ஆரம்பிச்சு சொல்லிட்டு இந்த ஃபார்மெட்டில் சொன்னால் அல்லாஹ் வந்து நம்ம பாவ மன்னிப்பை அதிகமாக ஏற்றுட்டு நம்ம எல்லாத்தையும் சொர்க்கத்தில் உயர்ந்த சுத்தமான ஜனத்துல் ஃபிர்தௌஸ் அடைய நம்ம கூறி இந்த உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.